வணக்கம். இது சீசன் 2 ஆஃப் குட்டி ஸ்டோரி வீக்லி மோட்டிவேஷன். ஒரு ஃபார்மர் வீட்ல நாயும் கழுதையும் வளர்க்குறாங்க. ஒரு நாள் மிட்நைட்ல திருடன் பக்கத்து வீட்டுக்கு திருட போறான். இதை பார்த்த நாய் உடனே குலைக்க ஆரம்பிக்குது. வீட்டில் தூங்கிட்டு இருந்த எல்லாரும் வெளியே ஓடி வராங்க. இந்த சத்தம் கேட்டு திருடனும் ஓடி போயிடுறான். பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஃபார்மருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. இந்த நாயினால தான் இன்னைக்கு திருட்டு போகாம இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டோட ஹீரோவாகுது இந்த டாக். டாகுக்கு அடுத்த நாள்ல இருந்து ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. இதை பார்த்த கழுதைக்கும் ரொம்ப பொறாமையாகுது. நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, நாமளும் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே திருடன் வரான். அந்த டாகுக்கு பிஸ்கெட் கொடுத்து அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த திருடன் காம்பவுண்ட் சுவர் ஏறி உள்ள வரும் பொழுது கழுதை பார்த்துடுது. சரி, நாமளும் இன்னைக்கு சத்தம் போடலாம், சத்தம் போட்டு நம்ம ஓனரை கூப்பிட்டாதான் நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கழுதையும் கணக்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு எரிச்சலாய் வந்த ஓனர் அந்த கழுதையை போட்டு அடிக்கிறாரு. இந்த நேரத்துல சத்தம் போட்டு ஏன் தூக்கத்தை கெடுக்குதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து கண்டிப்பா நம்ம ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணாவே போதும். மற்றவங்க வேலையை பண்ணி நம்ம நல்ல பேர் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு முயற்சியும் பண்ணவே கூடாது. இதே மாதிரி கிரீக் பிலாசபர் சாக்ரட்டிஸ்ட ஒரு யங் பர்சன் வாட் இஸ் சீக்ரெட் டு சக்சஸ்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு சாக்ரட்டிஸும் நாளைக்கு மார்னிங் இதே ரிவர் கிட்ட வந்து நில்லுங்க, அதுக்கான ஆன்சர் சொல்றேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் சாக்ரட்டிஸ் அந்த யங் மேனை கூட்டிட்டு ரிவர்க்குள்ள போறாரு. கொஞ்ச தூரம் போக போக அந்த யங் மேனால மூச்சு விட முடியல. பிகாஸ் தண்ணி தலைக்கு மேல போக ஆரம்பிக்குது. சாக்ரட்டிஸ் அது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ சாக்ரட்டிஸ் கேட்கிறாரு, உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன், எனக்கு பிரீத் பண்ண காற்று தேவைன்னு சொல்றாரு. அப்போ சாக்ரட்டிஸ் சொல்றாரு, இப்போ உனக்கு காற்று எவ்வளவு தேவைன்னு தவிக்கிறியோ அதே மாதிரி தான் சக்சஸ்க்கான தவிப்பும், வேற எந்த சீக்ரெட்டும் இல்லைன்னு சொல்றாரு. பர்னிங் டிசையர் இஸ் a starting point of all accomplishments. இந்த வீக் பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நியூ லிசனர்ஸ் என்னுடைய பழைய எபிசோடும் செக் பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வெனஸ்டே ஒரு நியூ எபிசோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Satish Venkatachalam.